நான் யாராவது கேட்டா உண்மையை சொல்லிடுவேன். என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நானும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாயை திறக்கவே மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படியோ சமாளிச்சு தொலைப்போ. ஆமாங்க, நீங்களும் எதுவும் பேச மாட்டீங்க, மத்தவங்களும் எதுவும் பேசக்கூடாது. அதாவது மாவு அரைச்சு தோசையை சுட்டு வாயில வச்சு கூட நல்லா சாப்பிடுவீங்க. நீங்களும் கொஞ்சம் மாவு அரைங்க, அப்பதான் தோசை சுட சுட கிடைக்கும். என்னமோ பேசிட்டு எல்லாரும். இந்த பாருங்க, நீங்களே எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நான் இவ்வளவு தூரம் சமாளிச்சு கொண்டு வந்துட்டேன்ல, இனிமே நானே ஓட்டிக்கிறேன். நீங்க பேசாம இருந்தாலே கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத, இவ்வளவு படி அளந்தவன் இனி படி அளக்காம விட்டுடுவான். நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இரு. என்னங்க இங்கே உட்கார்ந்துருந்தா இப்படி? அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்கல்ல, நம்ம உள்ளே உட்கார்ந்துருந்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு ஜனங்களும் வருவாங்க, வாங்கன்னு கூப்பிட வேண்டாமா? வாங்க போலாம். ஏன் லட்சுமி, அந்த பொண்ணு காப்பி கொண்டுட்டு வரச்சுல ஒரு வாய் ஊத்திட்டு போயிடுவோமே. காப்பி அங்க போனாலும் கொடுப்பாங்க, வா. நானே வாங்கி வாயில ஊத்தி விடுறேன். வந்து சார் வளையா கொள்றியே. மனு, யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. யாரும் ஏதாவது பேசினா கூட நீ அந்த பொம்மை மாதிரி அப்படி மண்டையை மட்டும் ஆட்டு, மிச்சம் நான் சமாளிச்சுக்கிறேன். போ. வாங்கன்ற வாங்க. வாடா, பார்த்து வா, பார்த்து. பார்த்து வாங்கலாடா. சடகப்பா, சடகப்பா. அம்மா, நான் தான் வந்துட்டேன்லம்மா. நீ ஏமா அழுகுற? நான் தான் வந்துட்டேன்ல, அழாதம்மா. நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரிம்மா, இரு, நான் ஆரத்தி சுத்துறேன். இங்கப்பா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. யார் கண்ணு பட்டதுன்னே தெரியல. இத்தனை நாளா இந்த குடும்பத்துக்கு ஒரு தூணே இல்லாத மாதிரி இருந்தது. நீ வந்த உடனே இந்த வீடே களை கட்டின மாதிரி இருக்குப்பா. நீ நல்ல மகராசனா 100 வயசு நல்லா இருக்கணும்ப்பா. இனிமே நீ சளி காய்ச்சல்னு கூட ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. யார் கண்ணு பட்டதோ அப்படியே பட்டு போகணும். கடவுளே, என் பிள்ளைக்கு நல்ல தெம்பையும் ஆயுசையும் கொடுப்பா. ஐயா, நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா, உன் அன்புலயும் ஆசீர்வாதத்திலயும் நான் நல்லா இருப்பேம்மா. அக்காக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப கூட உனக்காக தான், நேர்த்தி கடனுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்கா. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏண்டி வெளியே நின்னே பேசிட்டு இருக்கியா? வாடா உள்ள. ஐயோ, போ சாமி, போ. மெதுவா மெதுவா. இது வந்துட்டு உட்காரா, உட்கார் உட்கார். சடகோப்பா, உனக்கு காப்பி கொண்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாமா. இல்லப்பா, கொஞ்சம் சாப்பிடு, எடுத்துட்டு வரேன். என்னப்பா? நான் தான் வந்துட்டேன்லப்பா. என்னப்பா? ஏன்பா அழுகுறீங்க? எதுவும் இல்லடா. எத்தனை நாளா காத்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் எனக்கு எல்லாமே போச்சடா, போச்சு. என்ன சொத்து சுகர்ந்து என்ன பண்ற?
என் பக்கத்துல ஆள் இல்லாம உன்ன மாதிரி ஆள் இல்லாம ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லடா. அப்பா என்னப்பா வந்துட்டடா, வந்துட்டடா, நானும் வந்துட்டல வந்துட்டடா. நீ நானும் வந்துட்டலப்பா. ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? என் பிள்ளை திரும்ப வந்துட்டே இல்லடா. டேய், நீ இல்லாதப்ப என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னெல்லாமா நடந்துச்சு? நான் பெத்த பொண்ணு, அவ பேச்ச கேட்டு நான் சிவஞானத்து வீட்டுக்கு போய் நம்ம மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு கேட்டு இந்த பையலுக்கு தான் பொண்ணு கேட்க போய் நான் மூக்கறுபட்டேன். கடைசியில் அந்த பேங்க்கார பயலுக்கு சம்மந்தம் வச்சு கல்யாணம் பண்ண போறாங்க. மண்டபத்தில் எல்லாரும் கூடி இருக்காங்க. எல்லாம் கைமீறி போச்சு. இன்னொரு பக்கம் நாபத்த பிள்ளை வீரசேன உன் கூட பிறந்த பையடா. அவன் எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி தரமட்டமா ஆக்கிட்டான்டா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஆதங்கம், அவ்வளவு ஆதங்கம். அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பா, ஐயோ என் பிள்ளை சடவே இல்லையே, பிள்ளை இல்லையேன்னு அப்பப்ப தோறிட்டு இருந்தது. இப்போ தெரியாதுடா, உனக்கு தெரியாதுடா. அந்த பையன் சிவஞானத்தோட சேர்ந்து தனியா கடை நடத்தி நம்ம உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் பாய்க்கலாம, ஒருத்தர் எல்லாரும் கெஞ்சி பார்த்து விடுதலை கையெழுத்து போட்டு போடான்னு சொல்லியாச்சு. போட்டு வேணாங்கிறான், சாதிக்கிறான்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் கையெழுத்து போட்டு கொடுக்கறான்டா. என்ன கேடு விட்டவன்? எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இந்த விஷயத்தை பறந்தாம என்கிட்ட சொல்லிட்டாடா. அது பரவாயில்ல. அவன் பொண்டாட்டி அந்த கேடுட்ட கழுத நேத்து வந்து அந்த கழுத வீட்டுக்குள்ள வந்து அடிச்ச கூத்து கை கலப்பு வரைக்கும் போய் கேட்டாளே யாரா நீனு அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாளே. என் மேல கொலை வச்சு கேஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இங்க வந்து என்ன வீரமணி சார், என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்களால அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்புன்னு கையெழுத்து போட வச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா. என்னது உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? ஆமாடா, ஆமா. டேய், ஏடா அவனை உயிரோட விட்ட? டென்ஷன் ஆகாதடா, டென்ஷன் ஆகாத. என் அப்பா மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட். நீ விடு. அதான் நீ வந்துட்டேல, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. விடு. அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா. கை கால் ஒடிஞ்ச மாதிரி இருந்தது. பாத்திரம் உனக்கு உடம்பு தரட்டும், கச்சேரி வச்சுக்கிடும் அந்த பையனுக்கு. அந்த பையன் நம்ம கிட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்தா இவ்வளவு வேலை பண்றானா? பாத்திரம்டா, அவன் ஓட போறான் பாரு. துண்டா காணும் துணியை காணும் ஓட வைக்கணும். நம்ம யாருன்னு அந்த பையனுக்கு காமிக்கணும். அந்த பையனுக்கு அவன் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு கதறணும். வரட்டும், அவனை முன்னாடி நடுத்துல அனாத மாதிரி நிக்கணும்டா, அனாத மாதிரி. என் பிள்ளைய எனக்கு எதிராக தூண்டி விட்டால அந்த பெண்ணாச்சு. அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுச்சு, தப்பிச்சிட்டான். இப்ப ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த பையன் உயிர் போகும்டா. தங்கத்துல நான் தலைவனா போய் மாலை போடணும் அந்த பையனுக்கு. அதான் நீ வந்துட்டேல, அதான் நடக்கும். நீ வந்துட்டா நடக்கும். குண்டா காஞ்சிபுரத்துல எல்லா பையனும் நீ எல்லாமே நடக்கும். நடத்தி காட்டுறேன்ப்பா. எனக்கு நீ தனி வாழ்க்கை இல்லப்பா. நடத்துவடா, நீ உன் வாழ்க்கை தான்ப்பா என் வாழ்க்கை. நடத்துவடா. உன்னை தலைவர் ஆக்கிட்டு அப்புறம் நான் சாகிறேன்ப்பா. வேண்டா சடவுவன் பாத்தியா பிள்ளைய? நீ இருக்கிய இந்த பையன் இருக்கான். என்னத்தையும் அவனால முடிஞ்சது பண்ணான். ஒன்னும் பண்ண முடியல இந்த பையனால. சின்ன பையன், அவனை விடுப்பா. நான் வந்துட்டல, உனக்கு நான் இருக்கேன். கவலைப்படாத. தூக்குறாத்திரம் பையன். பாத்துரும்டா, தூக்குறேன். பாத்துரும்.
பானு, ம் அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசையும் பாதிச்சது. சொல்லப்போனா இந்த கல்யாணத்துக்கே நீ வருவியா மாட்டியா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருந்துச்சு. நீ இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதுல யார் பக்கம் தப்பு என்ன ஏதுன்னு பழிய போட்டு அவங்கள குத்தவாளிக்குள்ள நிறுத்துற சம்பவம் இல்லை. வீட்டில் உமா, அண்ணி, நான், ஏன் எங்க எல்லாருக்குமே இந்த கல்யாணம் ஒரு பெரிய கனவு. அது இப்ப நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். இப்படி எல்லா எண்ணமும் வீணாயிடக்கூடாது. அன்னைக்கு நீ சொன்ன எந்த விஷயத்தையும் நான் வீட்டில் சொல்லல. இப்ப வரைக்கும் அவங்க எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வர போறதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத. இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்ததும் நீ போயிடலாம். எனக்கு புரியுது. எங்க வீட்லயும் இவ்வளவு தூரம் ப்ளே பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசின மாதிரி முன்னாடியே பேசியிருந்தா நிறைய குழப்பத்தை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இது மட்டும் இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி சொல்லியிருந்தா தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா நடந்த சம்பவங்கள் எதையும் மறக்கவோ அழிக்கவோ முடியல. அது எப்படி வேணா இருக்கட்டும். இனிமே அதை பத்தி பேசவோ ஆர்கியூ பண்ணவோ எதுவும் இல்லை. அதே மாதிரி இனிமே என்ன நடக்க போகுது அதை பத்தியும் பேச நான் இங்க வரல. உன் வாழ்க்கை இனிமே என் கூட தொடராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நான் மனசளவில் தயாராயிட்டேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆனா காலப்போக்கில் அவங்களும் மனசளவில் தயாராகிடுவாங்க. அதனால்தான் இந்த நிமிஷம் எந்த நொடி என்ன நடக்கணுமோ அதை பத்தி மட்டும் பேச நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு பானு, எனக்கு என் தங்கச்சி உமாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாது. உனக்கே புரியும், ஒரு கல்யாணம் நின்று போனா அதோட வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். நானும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எங்க அண்ணனோட கல்யாணம் என்னால நின்னு போயிடக்கூடாது. அந்த ஒரு காரணம் தான். ஆனா எதுக்காக என் வாழ்க்கையை அடகு வச்சு எங்க அண்ணன் நல்லா வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் தியாகி ஒன்றும் கிடையாது. அண்ட் டோன்ட் வரி, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, உமாவை எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் பேசின டைம்ஸ் எல்லாம் உண்டு. ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிற மனநிலை என்கிட்ட இல்ல. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் நேம் சேக், அவ்வளவுதான். அப்படியே அதுக்காக ஒதுங்கி நின்னா எப்படி பானு? வேற என்ன பண்ணணும்? உங்க அண்ணி மீனாட்சி, வைஜெயந்தி அவங்களோட சேர்ந்து எல்லா வேலையும் பார்க்கணுமா? எனக்கு அவங்களோட இப்ப எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. நான் ஜஸ்ட் இங்க இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ சும்மா அதை பண்ணு இதை பண்ணு, என்னால் அப்படியெல்லாம் ஆக்ட் பண்ண முடியாது. சரி பானு, நீயாவே இரு. உன்னை நீ மாத்திக்க வேணாம். ஆனா தயவு செய்து இங்க எந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் கூட நீ மற்றவங்க மனசை காயப்படுற மாதிரி நீ நடந்துக்காத. மற்றபடி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. உன்னை யார் எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவு பண்ண மாட்டோம். இதை மட்டும் நான் உங்ககிட்ட
வேண்டுதலா கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் உன் பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். ஹலோ, கல்யாண வீட்டுக்கார நாங்களே மண்டபத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நீங்க இந்த சீரியல் பல்பே கட்டலையா? கட்டுவோம் சார், 10 நிமிஷத்துல கட்டிடுவோம். போதுமா உங்களுக்கு? கட்டுங்க கட்டுங்க. ஹலோ ஹலோ, ஆமா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சுப்பா. 30 வருஷமா நீங்க பேசவே இல்லையா? இன்னைக்கு தான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா? இந்தாப்பா குடும்ப விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கோம். குடும்ப விவகாரமா? யார் குடும்பம்? என் குடும்பம் தான் ஐயா. பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்க தோற்றத்துக்கும் உங்க மனைவியோட தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே, எங்கேயோ இடிக்குதே. ஒதுங்கி நில்லு. நான் இந்தியடி சொல்லல, லாஜிக்கான விஷயத்த சொல்றேன். யோ, எது ஒன்றா இருக்கட்டும், இடத்த காலி பண்ணியா? யோ, என்னை காலி பண்ண சொல்ற? இருக்கட்டும். கைராஜ் குடும்பத்துக்கு நீங்க எல்லாம் ஒரு சம்மந்தி. காலி பண்றேன் இரு. பாவம் இந்த அம்மா எப்படிதான் இந்த மனுஷ முகரைய காலையில இருந்து க்ளோஸ் அப்படியே வச்சு பார்த்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சிரமம் பாரியா. ஏன் மாமா, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அண்டாவெல்லாம் தூக்கிட்டு லூசா நீங்க? யார் லூசு? யார் லூசு? இவரு யாருக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன மொய் எழுதிருக்கீங்க, இந்த லிஸ்ட் ஏதாவது உங்கள்ட்ட இருக்கா? இங்க பாருங்க மாமா, கிஃப்ட் கொடுக்கறதுலாம் நாங்க லிஸ்ட் வச்சுக்க மாட்டோம். லிஸ்ட் இல்லையா? லிஸ்ட் இல்லாட்டி யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியும் உங்களுக்கு? அந்த லிஸ்ட் இருந்தா தானே யாரு எவ்வளோன்னு சொல்லி கேட்டு அவங்கள்ட்ட வசூல் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பதிலுக்கு அவன் பாட்டுக்கு 500 எழுதிட்டு போயிட்டானா நமக்கு தானே அதெல்லாம் நஷ்டம். எல்லாத்தையும் வச்சு வசூல் பண்ணலான்னு பார்த்தா கேட்ட லிஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்களே. மாமா, நீங்க பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நாங்க எப்பவுமே அன்பளிப்பெல்லாம் சும்மா தான் கொடுப்போம். சும்மா கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பளிப்பு. அதெல்லாம் நாங்க யாரும் கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறது கிடையாது. கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டீங்களா? இப்படியே போனேன்னு வச்சுக்கவே, அவன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. 10 ரூபா மொய் எழுதிட்டு 10 பேர் உட்காந்து தின்ட்டு போயிடுவாங்க. கணக்கு வழக்கு எழுதி வைக்கலன்னா சரியே வராதுமா. இந்த கணக்கெல்லாம் உனக்கு புரியாது. மொய் பணத்தை வச்சு கல்யாண செலவை கவர் பண்ணலான்னு பார்த்தேன், விட மாட்டேங்க போல இருக்க. கவர் வந்தா தான் தெரியும் கவர் பண்றது. மாப்பிளைக்கு காபி காபி, மாப்பிளைக்கு காபி, மாப்பிளைக்கு காபி காபி, மாப்பிளை காபி, மாப்பிளை காபி காபி. இவா என்ன அது? இவா ஏய், யாருக்கியா காபி? இந்த வீடு மாப்பிளைக்கு. வீட்டு மாப்பிளையா? இந்த வீட்டு மாப்பிள்ளை நான் தான். நீங்களா? எங்க மாமா சொன்னாரா கருப்பா ஒருத்தரு குண்டா அண்டாவோட அலைவாருன்னு? நான் தான் அந்த குண்டை. அண்டா அங்க இருக்கு. ஓ, ரொம்ப பேசுன்னு வச்சுக்க, துண்டா வெட்டி போடுவேன்.
பின்னாடி பார்த்தியா ஒருத்தன் பீரா சாச்சா மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. அவன் முன்னாடி பேசக்கூடாது. கொஞ்சம் அங்கே வா. வா. இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே தான் இருக்கான். ஏய், இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த? சமையல் கட்டில் இருந்தா. சமையல் கட்டில் இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அதை சொல்லு. வேலையெல்லாம் பார்க்கல, 6 மாசம் உள்ள இருந்தேன். உள்ளேனா வீட்டுக்குள்ளே 6 மாசம் இருந்த? வேலூர் ஜெயில. ஜெயிலுக்குள்ளையா? நீ ஒண்ணு தமாசெல்லாம் பண்ணலையே. தமாசெல்லாம் பண்ணல. எங்க வீட்டு பக்கத்துல யாருக்குரிய உங்களை மாதிரி தான் கருப்பா கண்ணாடி கூட போட்டுருப்பா. அப்படி ரொம்ப ரப்சர் பண்ண. அப்படி நானும் பொறுத்து பார்த்தேன். நான் சிரிச்சுட்டே இருப்பேனா, என்ன கேரியன் நினைச்சிட்டு ரொம்ப ஓவரா நக்கல் விட்டா. அப்படி ஒரு நாள் கத்தி எடுத்து நானும் சிரிச்சுக்கிட்டே குத்திட்டேன். அவரும் செத்துட்டாரு. சிரிச்சுட்டே வா. இந்த காப்பி சாப்பிடுங்க. இருக்கட்டும் தம்பி, நீ ரொம்ப கலப்பா இருப்ப, நீ சாப்பிட்டுக்க. அப்புறம் தம்பி, நான் பேசினதே மனசுல வச்சுக்கா தம்பி. ட்ரை பண்றேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க தம்பி. போயிட்டு வாங்க தம்பி. நான் குடிச்சலாம்ல? சத்தியமா நீங்களே குடிங்க போங்க. சரி. கொலகாரனா? சப்பா. நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா பல்ல தட்டி போடுவோம்ல. நான் என்ன சாதாரண ஆளா? டிசிப்ளின் முக்கியம் இதுல. மாமா, யார் மாமா அவரு? அந்த ஆள் கிட்ட என்ன தனியா பேசிட்டு இருந்தீங்க? பேசின பிறகு உங்க முகமே மாறி போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. கல்யாண வீட்டுல கேட்டரிங் எல்லாம் பண்ணும்போது நக்கல் இடையெல்லாம் பண்ணக்கூடாது, பொறுமையா நிதானமா பண்ணணும். அப்பதான் உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நல்ல பையன், அமைதியா சாந்தமா கேட்டுட்டு இருந்தான். அவன் முகத்தை பார்த்தியா? பட்டையெல்லாம் அடிச்சு கரண்ட் வள்ளலார் மாதிரியே இருக்கான். அவனை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள அப்படி ஒரு அமைதி, அப்படியே மெடிடேஷன் பண்ற மாதிரியே இருக்கு தெரியுமா? பாரு உமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. சில விஷயங்கள்லாம் மாமா சொன்னா கேளு. எல்லாரும் எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் மாடியில ஒரு கண்கொள்ள காட்சியை பார்க்காம போயிட்டீங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷலா? சண்முகண்ணனும் பானு அண்ணியும் மாடியில தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னடி என்ன சொல்ற? பானுவும் சண்முகமும் தனியா பேசிட்டு இருக்காங்களா? ஏய், அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே பேசிட்டு இருக்காங்க. ஏமா, தனியா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சந்தோஷமா தானே பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் இத்தனை நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல, சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னமோ ரொம்ப ஓவராத்தான் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க நின்று எதுக்கு தனியா பேசிட்டு இருக்கணும்? இங்கதான் கூட்டத்தோட ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கலாம்ல. இந்த அம்மா ஆனந்தி இருக்கு, அம்மா வாங்க, அப்பா வாங்க, மாப்பிள்ளை வாங்க, மச்சினிச்சு வாங்கன்னு சொல்லி வாங்க வாங்கன்னு ரூம்குள்ள கூட்டு போகுது. என்னமோ மகாராணிக்கு உபச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னத்த போய் சொல்றது? காசு பணத்துல கூட மீனாட்சி வைஜெயந்தி லெவல் கூட கிடையாது. ஆனா சீனுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு நான் இந்த கழுத்தை நிக்கணும்னு தலையெழுத்து. இதை பத்தி யாரும் ஒன்றும் பேசாதீங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா இருப்போமே. பிரச்சனை எதுக்கு பண்ணணும்? உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அந்த கடமை எல்லாருக்கும் இருக்கு. அதை எல்லாரும் மனசுல வச்சுக்காங்க. யாரும் எந்த சண்டையும் இழுத்து விட்டுறாதீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்குது. இன்னும் சொல்ல போன இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எல்லார் மனசுலயும் அவ்வளோ குழப்பம் இருந்தது. எல்லாம் தீர்ந்து இப்பதான் கொஞ்சம் நல்லது நடக்க போகுது. பிரச்சனை ஒன்றும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட வேண்டுதலாவே நான் கேட்டுக்கிறேன். அம்மா, வைரவ அண்ணன் சொல்றதுக்காக அதை நம்ம தப்பா பார்க்க முடியாது.